This call is now being recorded. This call is now taking notes. Okay. Hello friends, welcome to Sparks Ignite. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட நான் இன்டர்வியூ போஸ்டோட எக்ஸாம்ஸ் கம்மிங் மந்த் இந்த ஆகஸ்ட் மந்த்ல நடக்க போதுப்பா. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் உங்களுக்கு எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸோ நான் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் ஓரியன்டா சொல்றேன். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜென்ரலா தான் பொதுவாக போடுறேன். ஆனா சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் டேட் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டா 2 வாரம் தான் எக்ஸாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 16th இருந்து எக்ஸாம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சிவிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ இப்ப கரெக்டா இன்னும் 2 வாரம், வர ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ இந்த 2 வாரம் டைமை நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஓப்பனா சொல்ல போடணும்னா இந்த 2 வாரத்தை நீங்க எவ்வளவு எஃபிஷியன்டா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எஃபிஷியன்டா யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போஸ்டிங்கை நோக்கி சீக்கிரமா ஒரு அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை எப்படி கொண்டு போகலாம் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ரொம்ப பேசாம இந்த வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த வீடியோ இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எக்ஸாம் எழுத போறோம், ரைட்டு? ஸோ எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணா நான் வேலைக்கு போகலாம்? எவ்வளவு மார்க் என்னோட, அதாவது நான் ஜென்ரல் கேட்டகரியில வேலைக்கு போறேன் எவ்வளவு இருக்கணும், என்னோட கம்யூனல்ல நான் வேலைக்கு போனா எவ்வளவு மார்க் வாங்கணும்? ஓகேங்களா? ஏன்னா நம்ம எழுத போறது, நம்ம வேலை எடுக்க போறது ஒன்னு ஜென்ரல்ல போவோம் அல்லது நம்மளோட கம்யூனல் ரேங்க்ல போவோம். ஸோ அதை பொறுத்தா நம்ம எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் ஜென்ரல் ரேங்க் சொல்றேன். நீங்க ஒரு சிவில் எழுதுங்க, மெக்கானிக்கல் எழுதுங்க, ட்ரிபிள் என்ன பேப்பர்னாலும் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நீங்க டெக்னிக்கல் பேப்பர்ல, உங்களுடைய இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பேப்பர்ல இது வரைக்கும் போன வருஷம் லாஸ்ட் இயர் 2025 வரைக்கும் வேலைக்கு போனவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி டிகிரி லெவல் ஏஇ எக்ஸாம்ல சொல்றேன், இந்த டிகிரி லெவல் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 150 டு 155 பிளஸ் மார்க் வாங்கினவங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் டாப் ஒரு 30 ரேங்க், டாப் ஒரு, அதாவது 155க்கு மேல வாங்கினவங்க, 155 அல்லது அதுக்கு மேல இந்த ரேஞ்சில் 150 டு 160 வாங்குறவங்க தான் டாப் ரேங்க்ல இருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் ஒரு கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸை பொறுத்தும் அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி அந்த கொஸ்டின் பேப்பரை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்தும் இந்த ரேங்க் ரேஞ்ச் மாறும். ஆனா ஆப்டிமமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150ல இருந்து 155 பிளஸ் போட்டுட்டீங்க நீங்க கொஸ்டின் அப்படின்னா யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். ஓகேவா? சோ இது டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும். இதுவே உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ், ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட், சோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவா உங்களுக்கு சேஃப் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 பிளஸே சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கூடவே சொல்றேன். ஓகேவா? 70 பிளஸே சேஃப் ஸ்கோர் தான். நான் ஒரு 75 பிளஸ் நீங்க போட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்ப நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய குரூப் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ், ஸோ ஜிஎஸ் தமிழ் இந்த எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி, அதாவது நமக்கு தமிழ் ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும் தான். ஜிஎஸ் எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே, அதாவது குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே ஜிஎஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஸோ அவங்க எல்லாம் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்ததுனால இந்த ஜிஎஸோட ஸ்கோர் வந்து நல்ல பம்பப்பா இருக்கு. ஓகேவா? 70 ரேஞ்ச் இருந்தது, 70 பிளஸ் போட்டா முன்னாடி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப 75 பிளஸ் போட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா எதுக்கும் பேக்கவே தேவையில்லை. இந்த ஸ்கோர் ரேஞ்ச் உங்களுக்கு டெக்னிக்கல் பிளஸ் ஜிஎஸ்ல வந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்டகரி இருந்தாலும் சரி, நீங்க ஜென்ரல்ல தாராளமா மெரிட் லிஸ்டே உள்ள போயிடலாம். அதாவது ஜென்ரல் மெரிட்லயே வந்து நீங்க வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ நிறைய பேருக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எவ்வளவு மார்க் நான் வாங்கினா உள்ள போவேன், இது பத்துமா இது பத்தாதா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்கும், நீங்க எதை நோக்கி இந்த 15 நாள் உங்க ஸ்டடிஸை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத. இந்த ஜென்ரல் ஐடியாவை இந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சோ இந்த வீடியோல நான் ஒரு ஆறு ஸ்டெப், ஓகேங்களா? சோ ஒரு 6 பாயிண்ட் நீங்க இந்த 14 நாள், ஓகேங்களா, ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்குல்ல, ஒருத்தருக்கு எக்ஸாம் ஆகஸ்ட் 20 அந்த மாதிரிலாம் இருக்கு. சோ நான் எக்ஸாம் டென்டேட்டிவா ஆரம்பிக்கிற டேட் 16 ஆரம்பிக்குதான் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு. சோ அதை வச்சு நான் சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இன்னொரு 14-15 நாள் இருக்கு. இந்த 15 நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் திங், இந்த முதல் விஷயம் இருக்குல்ல, ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கோரிங் செக்ஷன், டோன்ட் வேஸ்ட் த டைம்னு கொடுத்துறாங்களா. என்னன்னா, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட், டெக்னிக்கல் பேப்பர் 2. ஓகேவா? சோ இத எல்லாரும் எதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பார்க்காதீங்க, ஜெனரல் ஸ்டடிஸ் பார்க்காதீங்க, ஆப்டிடியூட் பார்க்காதீங்க. ஏன் என்ன சார் பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா, சோ இதுக்கெல்லாம் எக்ஸாம் நமக்கு எப்போ சொல்லியிருக்காங்க? சிபிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்ட் எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க? செப்டம்பர் 19 தான். நமக்கு டெக்னிக்கல் எப்போ? ஆகஸ்ட் 2-3 வாரத்திலே முடிஞ்சிருக்கு. சோ தாராளமா நமக்கு 1 மாசத்துக்கு மேல டைம் இருக்கு, கிட்டத்தட்ட 1 மாசம் டைம் இருக்கு.
ஓகேவா? சோ ஒரு மாசம் டைம்ங்கிறது ஜிஎஸ் ரிசல்ட்க்கு தாராளமா போதும். ஓகேவா? சோ அவன் டிஎன்பிசியே நமக்கு வந்து நம்மளோட எக்ஸாம் ப்ரெஷரை பாதி ரிலீவ் பண்ணி விட்டாங்க. சோ ஜிஎஸ் ஒரு மாசம் தள்ளி வச்சு நீங்க டெக்னிக்கல் முதல்ல நல்லபடியா முடிச்சுட்டு வாங்கப்பா, அப்புறம் ஜிஎஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவுமே இந்த மாசம் வரக்கூடிய டெக்னிக்கல் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் 2 தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல எவ்வளவு ஸ்கோர் வாங்கணும், நான் வேலைக்கு போறவங்க வாங்கக்கூடிய ஜென்ரல்ல வேலைக்கு போறவங்க வாங்கக்கூடிய ஸ்கோரா சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு டெக்னிக்கல்ல. சோ இதை எப்படி வாங்குறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், சோ ஆகஸ்ட் 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு ஒரு 7 to 10 நாள் முடி, அதாவது 6ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதியில இருந்து ரொம்ப அதிகமா வச்சீங்கன்னா வந்து ஒரு 8 9ஆம் தேதி அதுல இருந்து இந்த புதுசா படிக்கிற டாபிக்கை விட்டுருங்க. ஓகேவா? நீங்க இப்ப இருந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வெள்ளை குட். இனிமே புதுசா படிக்க, அதாவது 6ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்க புதுசா படிக்கிற விஷயத்த பண்ணாதீங்க. ரைட்டா? நீங்க நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எதாவது புதுசா படிக்காத பண்ணாதீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நோக்க, ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வரணும். நான் நல்லா தாங்க படிச்சிருக்கேன், நான் படிச்சதா, ஏன்னா புதுசா போய் தேடி படிச்சுட்டே நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நம்ம படிச்சது வராம வேற என்னமோ வந்துருமோ அப்படின்னு நம்மளே யோசிக்கிறோம்னு அர்த்தம். அது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட். ஓகேவா? பாசிட்டிவ்னா நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் படிச்சதா எக்ஸாம்ல வரணும் அப்படிங்கிற இப்பல இருந்தே அந்த மைண்ட் செட்டை, நான் படிச்சதா எக்ஸாம்ல வரும், நான் கரெக்டா எழுத போறேன் அப்படிங்கிற இப்பல இருந்தே ஒரு மேனிஃபெஸ்டேஷன், நம்ம மைண்ட் செட்டை பாசிட்டிவா கொண்டு போறது. ஓகேவா? சோ அதான் வந்து 10 நாளைக்கு முன்னாடி, 7 to 10 நாளைக்கு முன்னாடி எதுவுமே படிக்காது. அதே மாதிரி அதான் நியூ டாபிக் எதுவுமே படிக்காது. இந்த 10 நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இப்ப இன்னைக்கு தேதி 3, இந்த வீடியோ வர வரைக்கும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அந்த டைம், 3ஆம் தேதி வச்சுக்கோங்க. சோ 3ஆம் தேதி டைம்ல இந்த வீடியோ பாக்குறீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் நீங்க ஃபுல்லாவே நீங்க படிக்க வேண்டிய விஷயம் படிச்சு முடிச்சிருங்க. நான் சொல்றது வந்து ஆல்ரெடி 2 to 3 மந்த்ஸ் அல்லது 6 மாசமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு செட் ஆகும்பா. புதுசா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சேங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகாது. ஓகேவா? சோ நீங்க பார்த்து உங்களோட ஸ்டடி ரேஞ்சு என்ன லெவல்ல போயிட்டு இருக்குங்கிறத நீங்க தான் பாத்துக்கணும். ரைட்டா? சோ இதெல்லாம் படிச்சு இந்த 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி 10 நாள் வெறும் ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா, கான்செப்ட், கான்செப்ட், இது கூட டேபிள் ஆஃப் கண்டென்ட். இன்னும் ஒரு சில பேர் இந்த கேப்சூல் புக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டா? சோ இந்த சின்ன சின்ன கேப்சூல் புக்கு, ஃபார்முலா புக்கு, டேபிள் ஆஃப் கண்டென்ட், டேட்டா வேல்யூ இதெல்லாம் இருக்க ஒரு சில புக்கு, கேப்சூல் புக்கு யூஸ் பண்ணுங்க. சோ அந்த கேப்சூல் புக்கோட மெயின் பர்பஸே இந்த கடைசி 10 நாள் யூஸ் பண்றதுதான். சோ உங்களோட மெமரி பூஸ்டப் ஆகிறதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுறீங்களா, அது மாதிரிதான் இந்த கேப்சூல். ரைட்டா? அதனாலதான் இது கேப்சூல்ல வந்துச்சு. ஓகேவா? சோ அந்த மெமரி பூஸ்டப் பண்றதுக்காக வெறும் ஃபார்முலா, ஷார்ட் நோட்ஸ் அண்ட் கான்செப்ட். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் முடிஞ்ச கேப்சூல் புக் யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 10 நாள் இந்த வேலையை மட்டும் ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கு. புதுசா நீங்க கான்செப்டா பெருசு பெருசா நீங்க லெசனா எடுத்துலாம் படிக்க தேவையில்ல. படிச்சதுல என்ன ஃபார்முலா இருக்கு, என்ன டேட்டா இருக்கு, அதை மட்டும் ரிப்பீட்டடா இது பண்ணிட்டே இருங்க. ப்ராப்ளம் போட்டு பார்க்க டைம் கிடைச்சா ப்ராப்ளம் போட்டு பாருங்க. ரைட்டா? ப்ராப்ளம் இப்ப பொதுவாவே டிஎன்பிசி எக்ஸாம்ல அது ஏஇயா இருக்கட்டும், டிப்ளமோ லெவல் எக்ஸாமா இருக்கட்டும், ப்ராப்ளம் கேட்கறத கம்மி பண்ணிட்டாப்பா. தியரிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். தியரி நான் வந்து டெக்னிக்கலா அப்ளிகேஷன் ஓரியன்டா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ என்ன போட்டா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது, இந்த மாதிரி தான் கொஸ்டின் வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தயாராகிட்டு. ரைட்டா? சோ அடுத்து இந்த 3 லெவல் ரிவிஷன் ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்களா, இன்னைக்கு ரிவிஷன் பண்ணி முடிக்கிறீங்களா, இன்னைக்கு காலையில நீங்க சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஈவினிங் அந்த சேம் டே அன்னைக்கு ஈவினிங் நீங்க படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் ஒரு நோட்ல எழுதி பார்த்துருக்கு. ஒரு 10 ஃபார்முலா படிச்சிருக்கீங்கன்னா அந்த 10 ஃபார்முலா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நோட்ல எழுதி பார்த்துருக்கு. ஒரு நோட்ல எழுதி பார்க்க டைம் எல்லாம் கூட உங்களுக்கு நீங்களே ரீகால் பண்ணி பார்த்து ஞாபகம் வருதா, ஞாபகம் வரலன்னா எந்த ஃபார்முலா ஞாபகம் வரல, அந்த ஃபார்முலா திரும்ப போய் படிங்க, திரும்ப எழுதி பாருங்க. திரும்ப மறக்கதா, திரும்ப படிக்க, திரும்ப எழுதி பாருங்க. ஓகேவா? ஒரு டைம் 2 டைம் மேல பண்ணி அதுக்கு மேல எல்லாம் மறக்காது. அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து யாரும் கஜினி முகமது எல்லாம் நம்ம யாரும் கிடையாது. கஜினி முகமது மீன்ஸ் கஜினி, இந்த சூர்யா கஜினி வரது போறோம்ல, ஷார்ட் டேர்ம் கிளாஸ் யாருக்குமே கிடையாது. ஓகேவா? சோ அதனால 2 டைம் எழுதி பாத்தீங்கன்னா தானா வந்துடும். சோ இது வந்து சேம் டேல பண்றது. ரெண்டாவது 1 வீக் கழிச்சு, இப்ப இன்னைக்கு ஒரு மண்டேன்னு வச்சுக்கீங்களேன், மண்டே அன்னைக்கு நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சு முடிக்கிறீங்க, அன்னைக்கு இந்த சேம் டே ரிவிஷனை முடிச்சிட்டீங்க. நமக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு 2 வாரம் டைம் இருக்கு. அப்போ அடுத்த வாரம் மண்டே, அதாவது அடுத்த திங்கட்கிழமை, ஒரு வாரம் கழிச்சு நீங்க போன வாரம் சப்ஜெக்ட் படிச்ச ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா, ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வே படிக்கிறீங்க, ஒரு எஸ்டிமேஷன் அண்ட் எஸ்டிமேஷன் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க. சோ இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் டேட்டா வேல்யூ, டேபிள் கண்டென்ட், ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி இந்த மண்டே படிச்சதை அடுத்த வாரம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்ப என்ன மறக்குதோ அதை திரும்ப இன்னொரு டைம் நல்லா படிச்சுக்கணும், அதை எழுதி பார்க்கணும். ரைட்டா? சோ இது ரெண்டாவது. மூணாவது மெத்தட் என்னன்னா பிஃபோர் எக்ஸாம்னா எக்ஸாம் அன்னைக்கு காலையிலேயே அது முதல் நாளும் கிடையாது, எக்ஸாமுக்கு ஒரு 2 to 3 days முன்னாடி
2 to 3 days முன்னாடி கம்யூனிட்டி ரிவிஷன் பண்ணும்பா. அதாவது கம்யூனிட்டி நம்ம எக்ஸாம் எழுத போறது 10 டெக்னிக்கல் சப்ஜெக்ட், 10 எங்க ஒன்னா தான் போய் எழுத போறோம். அந்த 10 சப்ஜெக்ட் அட் அ டைம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கம்யூனிட்டி ரிவிஷன் வந்து உங்க எக்ஸாம் ஸ்கோரை நல்லா பூஸ்ட் பண்ணும்பா. உங்களோட டைமை இம்ப்ரூவ் பண்ணும். இம்ப்ரூவ் ரிட்டன்ஷன், ரெடியூஸ் கன்ஃபியூஷனை குறைச்சி உங்களோட டைம் ரிட்டன்ஷனை ஜாஸ்தி பண்ணிவிட்டு, ரைட்டா, உங்க மெமரி ரிட்டன்ஷனை ஜாஸ்தி பண்ணிவிடும். டைம் ரிட்டன்ஷன் சொல்றோட உங்க மெமரி ரிட்டன்ஷன், ஓகேவா? ஸோ மெமரி பவரை ஜாஸ்தி பண்ணிவிடும். ஸோ ரீசெண்டா நடந்த விஷயங்கள் தான் நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஞாபகம் இருக்கும். இதே ஒரு 10 நாள் 1 மாசம் முன்னாடி நடந்தது கேட்டீங்கன்னா மறந்துடும். அந்த 2 நாள் முன்னாடி நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதுக்காக 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி படிச்சு மெமரியை ரிட்டன்ஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றது, ரைட்டா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் 4th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல்டன் ரூல் இதான்ப்பா, PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரைட்டா? சோ 5 வருஷம், இப்ப 2026 2020ல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து ரிவைஸ் பண்ணீங்கன்னா குட். இதே 10 வருஷத்துக்கு கொஸ்டின் 2010ல இருந்து எடுத்து ரிவிஷன் பண்ணீங்கன்னா வெரி குட், ரைட்டா? சோ நீங்க குட்ல இருக்கணுமா வெரி குட்ல இருக்கணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம இப்ப டிஎன்பிசி சிடிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எங்கெங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா, பாதி கொஸ்டினுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். டேட்டா மட்டும் தான், அந்த நம்பர் மட்டும் தான் மாறுமே தவிர மீதி எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா ஓல்டு பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். இது மட்டும் இல்லாம டிஆர்பி கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 2012, 2017, 2021 இந்த 3 வருஷம் எக்ஸாம் தான் நடந்திருக்கு. இந்த 3 வருஷத்துலயும் டிஆர்பி லெவல் கொஸ்டின் கொஞ்சம் ஹார்டா தான், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும்ல. சோ இந்த ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போடுற மாதிரி, 2 ஸ்டெப்ல ஆன்சர் போடுற மாதிரி, வெறும் ஃபார்முலா மட்டும் போடுற மாதிரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸா இருக்குல்ல, டிஆர்பில அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்து படிங்க. லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான் மோஸ்டா ரிப்பீட் ஆயிருக்கு, ரைட்டா? இதெல்லாம் முடிச்சுட்டு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின் 5 வருஷம் கொஸ்டினோ 10 வருஷம் கொஸ்டினோ ரிவைஸ் பண்ணுங்க. டிஆர்பி இந்த 3 வருஷம் 3 செட் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கு. 2012, 17, 21 இதுல பெருசா இருக்கிற கொஸ்டின் நீங்க பாக்காதீங்க. பெருசா ஃபார்முலா போட்டு ஒரு அரை பேஜுக்கு இல்ல 1/4 பேஜுக்கு சால்வ் பண்ற மாதிரி அதெல்லாம் பாக்காதீங்க. ஒரு லைன் 2 லைன் அல்லது ஃபார்முலா போட்டு கேட்டு சீக்கிரமா டக்குன்னு சால்வ் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்து படிங்க. டிஆர்பில அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம், டேட்டா கூட மாத்த மாட்டேறாங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க, ரைட்டா? சோ இது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இது மட்டும் இல்லாம டைம் இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட் பிஎஸ்சி, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ், இப்போ கேரளா பிஎஸ்சி, ஒரிசா, பீகாரோடது, ராஜஸ்தான், யூபி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒருவேளை டைம் இருந்துச்சு இந்த மாதிரி எக்ஸாம், ஆனா மோஸ்டா அந்த அதர் ஸ்டேட் வந்து நமக்கு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சில தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஆனா இங்க ஒரு 6 கொஸ்டினா ஒரு 100 கொஸ்டின் எடுக்கிறாங்க, அதுல 10 to 10 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து வருது. அது நமக்குமே நீங்களுமே கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. அந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருப்போம். ஒரு சில கொஸ்டின் வித்தியாசமா இருக்கும்ல, புதுசா இருக்கக்கூடிய டாபிக் புதுசா ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது ஒரு கொஸ்டினே கேட்டு அழுத்து போச்சுப்பா, நம்ம அந்த கொஸ்டின் மாத்த போறேன் அப்படிங்கிற பட்சத்துல அதர் ஸ்டேட் பிஎஸ்சி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சோ இதுக்கு வந்து அதர் ஸ்டேட் பிஎஸ்சிக்கு வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஜெய், சோ இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தா ஒரு டைம் எடுத்து பார்த்து, ரைட்டா, சும்மா ஒரு ரிவைஸ் கொடுங்க. சோ இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. அதாவது ரிப்பீட்டட் டாபிக்ஸ் என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத பார்த்து 30-35% சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 to 45% கொஸ்டினே ரிப்பீட்டடா தான் வருது, டேட்டா கூட மாறும், ரைட்டா? சோ மீதி இருக்கக்கூடிய ஒரு 30% கொஸ்டின் வந்து உங்களுக்கு டேட்டா மாதிரி வருது. அப்ப ஆல்மோஸ்ட் 70 to 75% கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிவைக்யூல கவர் பண்ணிடலாம். ஒண்ணு அந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகும், அல்லது அதுல டேட்டா மாதிரி ரிப்பீட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய 30 to 45% தான் புது கொஸ்டின்ஸா இருக்கும். சோ அதுக்கு தான் நீங்க இந்த கான்செப்ட், புது கான்செப்ட், அதாவது கான்செப்ட் வைஸ் படிக்கிறது, ரிவைஸ் பண்றது எல்லாம், ஓகேவா? சோ இந்த ரூலை நீங்க தொடர்ந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு 10 நாள் 15 நாள். அதுக்கு அடுத்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஓகேவா? நிறைய பேர் சக்சஸ் ஆகுது இந்த டெஸ்ட் போட்டு பார்க்கறதுனால. எதனால அப்படின்னா, நீங்க ஒரு ஃபுல் லென்த் டெய்லி டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை நீங்க எங்க தப்பு பண்றீங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். யாருமே உங்களுக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மென்டார் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி என்ன தப்பு நீங்க பண்றீங்கிறத கண்டுபிடிச்சீங்கன்னா தான் அதை எப்படி சரி பண்ணுங்கிற வழியை யோசிக்க முடியும். இதே மாதிரி எவ்வளவு டைம் எடுக்குது, எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண எவ்வளவு டைம் எடுக்குது, டைம் கம்மியா இருக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 மணி நேரம் எக்ஸாம் நீங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல முடிச்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. 3 மணி நேரம் எக்ஸாம் 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் முடிக்கும் போது தான் பிரச்சனை. அந்த டைம் எப்படி ரெடியூஸ் பண்றது, எப்படி? முக்கால்வாசி சிபிடி எக்ஸாம் தான் உங்களுக்கு டெக்னிக்கல். சோ அதனால உங்களுக்கு டைம் வந்து மிச்சமா தான் இருக்கு, டைம் பத்தி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, ஒருவேளை நீங்க ராங் ஆன்சர் போட்டுட்டீங்க, திரும்பி வரும்போது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியுது, அப்போ வந்து அந்த ஆன்சரை மாத்திக்கலாம். பழைய தினம் ஓஎம்ஆர் ஷீட் ஷேர் பண்றோம்னா ஒன்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனா இங்க ஆன்சர் மாத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரிவ்யூ பண்ணி வச்சுக்கணும்.
பின்னாடி யோசிச்சுக்கலாம். எக்ஸாம் எழுதி அதாவது எல்லா பேப்பரையும் முடிச்சுட்டு எல்லா கொஸ்டினையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியா கூட நம்ம எழுதி இது பண்ணிக்கலாம், ஃப்ரீயா கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ரிவ்யூ நம்ம போட்டு வச்சுக்கலாம், மார்க்கஸ் ரிவ்யூல போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வாய்ப்புலாம் நமக்கு இருக்கு. ஸோ இதை எந்த அளவுக்கு நம்மளால பாசிட்டிவா யூஸ் பண்ண முடியுமோ, இதை எந்த அளவுக்கு நம்ம டைம் சேவிங் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அக்யூரசி, இந்த ரிவ்யூ ஆப்ஷன் மாத்துறது, தப்பான ஆப்ஷனை மாத்தி திரும்ப கரெக்டான ஆப்ஷன் போடுறது, இது எல்லாமே உங்களுடைய அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணும், ஆன்சரோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணும். இன்கேஸ் அக்யூரசி ஜாஸ்தியா வந்துச்சு அப்படின்னா, அக்யூரசி கிரேட்டரா வந்துச்சுன்னா, நீங்க போஸ்டிங் வாங்குறது ஏஇஓ அல்லது உங்களுக்கான டெசிக்னேஷன் என்னவோ நீங்க அதை அச்சீவ் பண்றத யாராலையும் தடுக்கவே முடியாது. ரைட்டா? அதே மாதிரி டோன்ட் ட்ரஸ்ட், அதாவது வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதாதீங்க, அந்த கீயை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதான் மேலே சொன்ன மாதிரி டைம் என்ன நான் தப்பு பண்றேன், இதை நான் எப்படி சரி பண்ண முடியும், இதை நீங்க என்ன பண்ணாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், டெஸ்ட் போடுறதால மட்டுமே உங்களுக்கு தப்பை திருத்திக்க முடியும். படிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம என்ன தப்பு பண்றோம், படிக்கும்போது நம்ம எல்லாமே நல்லா படிச்சோம்னு தான் தெரியும். டெஸ்ட் போடும்போது மட்டும்தான் நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கடைசியா ஒரே ரூல், உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு கெஸ் பண்றதும் அக்யூரசி, அதாவது கெஸ் பண்றது, பிளைண்டா கெஸ் பண்றது, இதுதான் வரும் எனக்கு தெரியும். அதாவது போன கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டினுக்கு பி நீங்க ஆன்சர் போட்டுருங்க, ஒரு 2 கொஸ்டின் பின்னு போட்டுட்டோம், ஹேட்ரிக்கா பிஏ போட்டலாம் அப்படின்ட்டு அடுத்த கொஸ்டின் நீங்க பி போடுங்க. ரைட்டா? அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு பாட்டுங்க ஏபின்னு முதல் 2 கொஸ்டின் போட்டு வந்துட்டீங்க, இப்போ ஏபின்னு போட்டோம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏவா தான் இருக்கும், இப்படி போடுறது. இது பேர் தான் பிளைண்ட் கெஸிங். ஸோ இந்த மாதிரி பிளைண்ட் கெஸிங் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா ரிவ்யூல போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சு கடைசியா அந்த கொஸ்டினை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டைமுக்கு 2-3 தடவை 4 டைம் ஆனாலும் பரவாயில்ல, திரும்ப 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 படிச்சு பாருங்க. என்ன சொல்றான், என்ன சொல்ல வராங்க, திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. 2-3 டைம் படிச்சீங்கனாலே அந்த கொஸ்டின் உங்களுக்கு அத்துப்படி ஆயிடும். இதுதான் கேட்கறானா அப்படிங்கிறது தப்புன்னு புரிஞ்சிடும். ஆப்ஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கெஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ சும்மா பிளைண்டா இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எப்பவுமே தப்பா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி பிளைண்ட் கெஸிங்க விட்டுருங்க. முக்கால் வாசி தெரியாத கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. சோ ஏபி ஆன்சர் இருக்கா, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் சொல்றேன், 4 ஆப்ஷன் இருக்கா ஏபிசிடின்னு, இந்த 4த்துல 2 வராதுங்கிறத, ஏவும் டியும் வராது அப்படிங்கிறத நீங்களே ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் பண்ணிடுவீங்க. இது எல்லாருமே பண்ணிடுவாங்க. இந்த பி கரெக்டா சி கரெக்டா அப்படிங்கறதான் அத்தனை பேத்துக்குமே வரக்கூடிய கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனை ஓவர் கம் பண்ணி பியா சியாங்கிறதுல ஒரு ஆன்சரை கரெக்டா ட்ரூத்தா செலக்ட் பண்றோம்ல, செலக்ட் பண்ற ஆன்சர் கரெக்டா இருக்கும். இதுலதான் நமக்கு வேலை வர்றதும் வராது. ரைட்டா? சோ இதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் ப்ரிப்பரேஷன் பண்றோம். கொஞ்சம் பொறுமையா எக்ஸாம் எப்படி நீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒரு 2.5 மணி நேரம் அதிகபட்சம் முடிச்சிருவீங்க. ஒரு 3/4 மணி நேரம் டு ½ மணி நேரம் டு 3/4 மணி நேரம் நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க. சோ அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டினை ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க டிக் பண்ண பாருங்க. சோ நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்க அக்யூரசி கூட கூட கூட, ரைட்டா, அக்யூரசி கூட போனா அட்டெம்ப்ட் கம்மியாகும். அதாவது இந்த அட்டெம்ப்ட்லயே நீங்க சக்சஸ எடுத்துருவீங்க. ரைட் தானே? சோ இந்த மெத்தடை நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 14 நாள் ஃபாலோ பண்றீங்க, எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்கிற பட்சத்துல நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், அரசு அதிகாரி ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது. மெரிட்ல பாஸ் பண்ணிட்டு தைரியமா கவுன்சிலிங், அதாவது எனக்கு போஸ்டிங் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற பயம் இல்லாம தைரியமா போய் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு நம்ம டிஎன்பிசி வால் முன்னாடி நின்று போட்டோ எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? சோ இத ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இந்த 15 நாள் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இன்னொரு ஒரு சில விஷயம், காமன் மிஸ்டேக் எல்லாரும் பண்ணக்கூடிய ரிப்பீட்டடான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, புது டாபிக்கை கடைசி நிமிஷம் படிக்கிறது. இதை தவிர்த்துருங்க. மார்க் டெஸ்ட்டை இக்னோர் பண்றது. சோ இது ஒரு பெரிய தப்பு. உங்களுக்கு டெஸ்ட் போட்டு பாக்குறது. சோ திரும்ப சொல்லிட்டேன், உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்றதுக்கு, அதாவது டெஸ்ட் அப்படின்னா நாமளே டெஸ்ட் பண்ணி பாக்குறது. ஓகேவா? சோ அதுக்காக தான் மார்க் டெஸ்ட்லாம். அதே மாதிரி தமிழ், அதாவது இது எலிஜிபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டினா அதிக டைம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்காதீங்கப்பா. ரைட்டா? தமிழே தெரியாது, அதாவது தமிழ் ஒரு சில பேர் ஹிந்தி பிரெஞ்சு எல்லாம் படிச்சிருப்பாங்க, அவங்களாம் நம்ம எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிட்டு போறாங்க. நான் கண்ணாலே பார்த்திருக்கேன். ரைட்டா? தமிழே சுத்தமா உங்க லாங்குவேஜ்ல இருக்காது, சும்மா எழுத படிக்க மட்டும் தெரியும், ஆனா அவங்களே தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிடுறாங்க. சோ அதனால அது நம்ம ஸ்கோரிங் பேப்பர் கிடையாது. அதனால அதுல நீங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி ஜிஎஸ் அப்போ உதவும். அதே மாதிரி ரிவிஷன் பண்ணாமலே நான் எல்லாம் படிச்சுட்டேன், அதாவது ஹோலா திரும்ப நான் படிச்சுட்டேன், 2வது டைம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு ரிவிஷன் பண்ணாம போறது பெரிய தப்பு. சோ இந்த மிஸ்டேக் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 6 வழி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸாம் ரீதியா எந்த டவுட்னாலும் சரி, அல்லது நீங்க புதுசா பேட்ச் ஜாயின் பண்ணணும், புதுசா எங்களோட கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கணும், நீங்களும் சீக்கிரமே ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணுங்கிற பட்சத்துல நீங்க நம்ம அகாடமில ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, ஸ்பார்க்ஸ் அகாடமி சென்னையில ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா
கீழே கூடிய மொபைல் நம்பர் 8190879379 இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் ரீதியா நீங்க எந்த எக்ஸாம், நீங்க டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஈவன் ஐஇஎஸ் முதற்கொண்டு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட எல்லா எக்ஸாம்ஸுக்கும் நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்பெஷலி ஃபார் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஓகேவா, அக்ரி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு. இது வந்து டிகிரி லெவல்ல, இதே டிப்ளமோ லெவல் அண்ட் ஐடிஐ லெவலுக்கும், டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கான கோர்சஸ் சிவில் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா பேப்பரும், அதே மாதிரி ஐடிஐல இசிஇ, ட்ரிபிள் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ், அக்ரி சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ், இது எல்லாத்துக்குமே எல்லா ட்ரேடுக்குமே நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் பத்தின டீடைல் வேணாலும் சரி, எக்ஸாம் பத்தி ஒரு சில பேர் எக்ஸாம் அப்ளை பண்ற டவுட்லாம் கேட்கறாங்க. இந்த ஐ ஃபிட்னஸ் அப்ளை பண்றது எந்த டவுட்னாலுமே நீங்க நம்மளோட அகாடமிக் நம்பர் 8190879379 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமி உங்களை கைட் பண்றதுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க. ஓகேவா. சோ திரும்ப சொன்ன மாதிரி நான் திரும்ப முதல் ஸ்லைட்ல சொன்னதே சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் மார்க்கோட ரேஞ்ச் செலக்ட் ஆகி போறவங்களோட. இதை மனசுல வச்சுக்கோங்க. இதை எப்படி எடுக்கணுங்கிற வழிய பாசிட்டிவா யோசிங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க. இப்போதைக்கு டெக்னிக்கலை முடிங்க. டெக்னிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 1 மந்த் டைம் இருக்குல்ல, அதுல ஜிஎஸ் கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிஎஸ் எப்படி அந்த 1 மந்த்ல எஃபெக்டிவா கவர் பண்ணுங்கிற வீடியோ நீங்க டெக்னிக்கல் இப்பவே போட்டு உங்களை குழப்ப விரும்பல. நீங்க டெக்னிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோல அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன். சோ எப்பயுமே ஸ்பார்க்ஸ் அகாடமி உங்களோட கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். எங்களுடைய மொபைல் நம்பர் எதர் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க. எந்த டீடைல் வேணாலும் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா. சோ தேங்க்யூப்பா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.